இப்போதாங்க ஒரு வீடியோ பேசிட்டு வந்தேன். ஆனா அத டெலீட் பண்ணிட்டு இப்போ புது வீடியோவ நான் பேச தொடங்கியிருக்கேன். ஏன்னா, அந்த அளவுக்கு நொடிக்கு நொடி பல்வேறு திருப்பங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குங்க. தேர்தல் ரிசல்ட்டே வந்தாலும் பரபரப்புக்கு மட்டும் பஞ்சம் இல்லங்க. அவ்ளோ நடந்துட்டு இருக்கு. எல்லாமே சி. ஜோசப் விஜய் எனும் நான் என்கிற இந்த காட்சியை பார்க்க தான் அப்படிங்கிறாங்க தாவேகாவினர். பதவியேற்பு விழா அந்த ஏற்பாடுகள்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் அதுக்கு தனிப்பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவு வேணும் இல்லையா? ஸோ அந்த ஆதரவு திரட்டக்கூடிய வேலைகள்ல தீவிரமா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இதனாலேயே பனையூரை சுற்றி எக்கச்சக்கமான பரபரப்புகள்ங்க. இதுல முதற்கட்டமாக முறிந்தது திமுக காங்கிரஸ் இடையிலான அந்த உறவுங்க. காங்கிரஸ் ஆதரவு கொடுத்திருக்கு, சில நிபந்தனைகளோடு தாவேகாவுக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. மேலும் சில கட்சிகளுடைய ஆதரவை பெற தாவேகாவும் முயற்சிகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல பரபரப்புகள் இருக்கு. அந்த பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். இதுல ஃபைனலா பார்த்தோம்னாங்க, KA செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவர் கையில் எடுத்திருக்கின்ற மகாராஷ்டிரா அந்த மிஷன்க, புது ஃபார்முலா, பழைய ஃபார்முலாவை வேற ரூட்ல ஏடிஎம்கேவை நோக்கி வீச தொடங்குறாரு அப்படின்னா தகவல்கள் இருக்கு. நிகழ்ச்சியில பார்க்கலாங்க. கூட்டணியை முறித்த காங்கிரஸ் கொதிப்பில் திமுக, திருப்தியில் தாவேக. நடந்து முடிஞ்ச தேர்தலில் அதிக எம்எல்ஏக்களை தாவேக வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதனால செம்ம ஹாப்பி. ஆனாலும் பெரும்பான்மை நிரூபிக்கணும்னா 118 எம்எல்ஏக்களுடைய ஆதரவு வேண்டுங்க. இப்போ தாவேக கையில் வந்து பார்த்தோம்னா 107. ஏன்னா அதனுடைய தலைவர் திரு விஜய் 2 தொகுதிகளில் வென்று இருக்கிறார். அதனால ஒரு தொகுதி அந்த கணக்குங்க. அப்போ இன்னுமே கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்ட, அதாவது 11 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு ஆதரவு தேவை. இதை ஒட்டி தான் அவர்கள் அந்த முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாங்க. காங்கிரஸ் உடைய ஆதரவு வேணும் அப்படின்னும், இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் கட்சிகள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் இவங்க VCK அவங்களோடவும் ஆதரவு கேட்டு கடிதம்லாம் எழுதியிருந்தாங்க. தாவேகா சைட்ல இருந்து திரு விஜய் கோரிக்கை வச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் காங்கிரஸ் கட்சி ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. திரு விஜயை சந்தித்து அவங்க எங்களுடைய ஆதரவை கொடுக்குறோம் அப்படின்னு கையெழுத்து அந்த கடிதத்தையும் கொடுத்துருந்துருக்காங்க. இதுதாங்க அறிவாலய தரப்புக்கு ஷாக்கு. அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் தரப்புல பார்த்தோம்னா சில நிபந்தனைகளும் விதிச்சிருக்காங்க. அதுல நீங்க மதவாத பார்ட்டிஸோடு, அதாவது அவங்க சொல்றது என்னன்னா பாஜகவோடு கூட்டணி இருக்கக்கூடாது, அந்த டீமோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் முதன்மையான அவங்களுடைய டிமாண்டா இருக்குங்க. சரி, உள்ள என்ன நடந்தது அப்படின்னு விசாரிச்சோம்னா, ஃபர்ஸ்ட்ல காங்கிரஸ் கட்சிக்குள்ளார வந்து நம்ம காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியே நம்ம வந்து கூட்டணி வச்சிருந்தோம்னா இன்னைக்கு தனி பெரும்பான்மையோடு தாவேகாவும் ஆட்சிக்கு வந்திருக்கோம், நம்மளும் அதிக அளவிலான எம்எல்ஏக்களை பெற்று இருக்கலாம், அமைச்சரவையிலையும் அதிக பேர் வந்து நம்ம இடம் பிடிச்சிருக்கலாம். ஏன்னா முன்னாடியே திரு விஜய் கூட்டணி ஆட்சின்னா அவரு சொல்லியிருந்தாரு. இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிட்டோம், திமுகவை நம்பியே நம்ம வந்து இப்படி ஆயிட்டோம் அப்படின்லாம் இங்கிருந்து நிறைய மெசேஜுங்க டெல்லிக்கு, குறிப்பா சீனியர் தலைவரான திரு வேணுகோபால் அவருடைய டீமும் வந்து இந்த மெசேஜை அங்க டெல்லி தலைமைக்கும் பாஸ் பண்ணியிருக்காங்க. இங்க தமிழ்நாடு தலைமை தான் திமுக சைடு போலான்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம நிறைய மிஸ் பண்ணிட்டோம். இப்போவும் நம்ம மிஸ் பண்ணோம்னா இந்த இடத்த NDA ஃபில் பண்ணுறதுக்கு, அதாவது பாஜக ஃபில் பண்ண வாய்ப்பு இருக்குது. அவங்க எதை வேணாலும் உள்ளே வருவாங்க. ஸோ நம்ம மதவாதத்தை இங்கே இடம் கொடுக்கக்கூடாது. சவுத்தில் நம்ம கேரளாவில் ஆட்சியை பிடிச்சிட்டோம், அடுத்து அப்படியே பக்கத்துலேயே இருக்கிற தமிழ்நாட்டிலும் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. இது நம்ம செஞ்சோம்னா விஜய்க்கு கிடைச்சிருக்கிற இந்த ஆதரவு பாருங்க பிரம்மாண்டமாக இருக்குது. எந்த ஒரு இதுலையுமே வெற்றி பெறாமல் ஒரு சிலர் வந்து கவுன்சிலர் தேர்தலில் முன்ன வெற்றி அடைஞ்சிருக்காங்க. ஆனால் திரு விஜயோ இல்லை வேற யாருமே நேரடி தேர்தல் களத்துல வெற்றி அடையல. ஆனா முதல் தேர்தலிலேயே 35% ஓட்டுகள், பிரம்மாண்டமான வெற்றி. இது எல்லாமே ஒரு சிக்னல் கொடுத்துருக்கு. ஸோ நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம இதே கூட்டணியை தொடர்ந்தோம்னா ஆல் இண்டியா லெவலில் ஒரு மாற்றத்தையும் உருவாக்க முடியும். விஜய் போன்றவர்கள் ஆல் இண்டியா லெவலில் அவங்க பரப்புரைக்கு வந்தாங்கன்னா பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய அந்த இமேஜையும் விஜய்ங்கிற மேஜிக்கை வச்சு நம்ம சாட்சிடலாம் அப்படின்னு பல விஷயங்களை எடுத்துரைச்சிருந்திருக்காங்க. மேலிடத்துக்கு அட்லாஸ்ட் ஓகே அப்படின்னு கிரீன் டிக்கும் கொடுக்க இப்போ வந்து நிபந்தனையுடன் ஆதரவை கொடுத்துருக்காங்க. அடுத்து வர இருக்கின்ற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டுலையுமே இந்த கூட்டணி தொடரலாம் அப்படின்னும் தகவல்கள் வருதுங்க, உறுதிப்படுத்தியிருக்காங்க அவங்க. இதுதான் இன்னொரு பக்கம் திமுக சைடில்
செம்ம ஷாக்குங்க. இங்க காட்சிகள் அறிவாலயத்தை சுற்றி என்ன நடக்குதுன்னா, அங்கேருந்து அப்படியே பனையூர்ல இருந்து அப்படியே இங்க நம்ம அறிவாலயத்துக்கு வருவோம். ஒவ்வொருத்தரும் கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடன்பிறப்புகள், சீனியர் தலைவர்கள்லாம். இதுக்கு தான் தலைவரே நாங்க முதல்ல இருந்தே நாங்க சொன்னோம். காங்கிரஸ் இதே போல தான் 2011லயும் நம்மள தோற்கடிச்சது சட்டமன்ற தேர்தல்ல. அதுக்கப்புறம் 2014ல அவங்களும் வெற்றி அடையல. அன்னைக்கு தொடங்குனது ஆல் இண்டியா லெவல்ல பிஜேபிய அசைக்க முடியாத சக்தியா பிஜேபி இருக்கு. நம்மளோடு நாடாளுமன்ற தேர்தலில் அப்போ கூட்டணியில் இருந்துட்டும் டக்குன்னு போயிட்டாங்க. நாம வந்து வேணான்னு சொல்லிட்டோம் 2014ல. இருந்தாலும் நம்ம இங்க வெல்ல முடியல. அதுக்கப்புறம் நம்ம நல்ல பவரோடு வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனாலும் இந்த 2026ல நம்ம தோல்வி அடைஞ்சதுக்கு முக்கியமான காரணங்கள்ல காங்கிரஸும் ஒண்ணு. கிட்டத்தட்ட 28 தொகுதிகள் அவங்களுக்கு கொடுத்து வெறும் 5ல தான் அவங்க ஜெயிச்சாங்க. நம்ம தோல்வி அடைஞ்ச இடங்கள் கூட பார்த்தோம்னா ரொம்ப குறைவா ஒரு வாக்கு வித்தியாசத்திலாம் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இன்னைக்கு இந்த காங்கிரஸ்க்கு ஒதுக்குற தொகுதிகளில் நம்ம அதிகமா போட்டியிட்டு இருந்தோம்னா நாம அதிக தொகுதிகளில் வெற்றி அடைஞ்சிருக்கலாம். இந்நேரம் நம்முடைய திராவிட மாடல் 2.0வையும் ஆட்சியும் தக்க வச்சிருந்திருக்கலாம். நம்ம எல்லா விஷயங்களிலும் காங்கிரஸ்க்காகவே கூட்டணிக்காகவே கோட்டை விட்டுட்டோம். அவங்களால தான் தேமுதிகவுக்கும் 10 கொடுக்க வேண்டியதா இருந்தது. அவங்கள கூட்டிட்டு வந்துட்டோம். இது பெரிய அளவுல நமக்கு மைனஸ் ஆகியிருக்கு. இப்ப நம்மளுடைய தலைவர் கொளத்தூருக்கு நன்றி தெரிவிக்க போனாரு. எப்படி ஒரு ஆரவாரம், ஆதரவு, மக்கள்லாம் கண்ணீர் விட்டு தலைவரே உங்களை நாங்க போய் தோற்கடிச்சிட்டோமே, மக்கள்லாம் கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. நீங்களா தோத்துட்டீங்க அப்படின்னு. இந்த அன்பெல்லாம் என்ன உணர்த்துது? திமுகவுக்கு ஆதரவு இருக்குங்கிறத உணர்த்துது. நாம தேசிய கட்சின்னு ஆதரவு கொடுத்து கூட்டணி தர்மம்னு இருந்து கோட்டை விட்டுட்டோம். நம்முடைய முதுகுல அவங்க குத்திட்டாங்க அப்படின்னு குமுறி இருக்காங்க பல்வேறு, அதாவது அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், உடன்பிறப்புகள். அவங்களோட வாய்ஸை அப்படியே தலைமை காதல போட்டிருக்காங்க முக்கியமான நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள்லாம். இதுல முக்கியமா ஒரு விஷயம் தான் அவங்கள ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்கு. போன 2019லேயே அகில இந்திய அளவுல முதன் முறையாக திரு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு அறிவிச்சவர் நம்முடைய தலைவருங்க. அது மட்டுமா, இந்த இந்தியா கூட்டணி உறுதியாகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன? பலர் ஒவ்வொரு ரூட்ல இருந்தாங்க. மம்தா அவர்கள், இன்னொரு பக்கம் திரு அகிலேஷ் யாதவ், இன்னொரு பக்கம் திரு தேஜஸ்வி யாதவ், எத்தனையோ பேர். ஆனா இந்த கூட்டணியை பாஜகவுக்கு எதிராக ஒரு வலிமையான சக்தியாக கொண்டு வந்தது யாரு? திமுக தாங்க, நம்முடைய தலைவர் தாங்க. இன்னைக்கு நிபந்தனைன்னு போட்டு மதவாத சக்திகள் உள்ள வரக்கூடாதுன்னா காங்கிரஸ் எழுதியிருக்கு. அந்த மதவாத சக்திக்கு இடம் கொடுக்காதபடி ஒரு வலிமையான கூட்டமைப்பை உருவாக்கி, அதுதான் திமுக முன்னெடுத்தது தான் 2024ல தனி பெரும்பான்மை பாஜகவுக்கு கிடைக்கல. ஒரு மைனாரிட்டி ஆட்சி மாதிரி சவுத் இந்தியாவுடைய ஆதரவையும் பீகார் ஆதரவையும் வச்சு தான் இந்த ஆட்சியை தொடர்றாங்க, ஹேட்ரிக் வெற்றியை. ஸோ இந்த அளவுக்கு பாஜகவை நெருக்கடி கொடுத்த திமுக பீகார் தேர்தல் அப்பவும் திரு ராகுல் காந்தியோடு கை கோர்த்து என்னுடைய சகோதரர் அப்படின்னு சொல்லி அங்கே போய் நம்ம பரப்புரை செஞ்சார் நம்முடைய தலைவர் திரு மு.க.ஸ்டாலின். ஆனால் தமிழ்நாடு தேர்தல் நேரத்தில் கூட அவர் இங்கே மேடை ஏறல. தலைவருக்கும் நமக்கும் பெரிய முக்கியத்துவம் தரல. கூட்டணி தலைமையே திமுக தான். இப்படியெல்லாம் பண்ணாங்க, நம்ம பொறுத்துக்கிட்டோம். இன்னைக்கு கடைசியா நம்ம கூட்டணியே அவங்க முறிச்சிருக்காங்க. இது கொஞ்சமும் ஏத்துக்க முடியாது அப்படின்னு குமுறிக்கிட்டு இருக்காங்க. இதனுடைய வெளிப்பாடாகத்தான் இந்த 2 அமைச்சர் பதவிக்கு ஆசைப்பட்டு தான் காங்கிரஸ் இந்தியா முழுக்கவே அதற்கான கேட்டை வந்து மூடிடலான்னு அவங்க நினைச்சிட்டாங்களா, முடிவெடுத்துட்டாங்களா அப்படின்னு போட்டு தாக்கியிருக்காரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளரான மிக முக்கியமானவரான திரு சரவணன்க. அது மட்டும் இல்லாம அடுத்து உத்தரப்பிரதேசத்துல தேர்தல் வர இருக்கு. அப்ப அந்த தேர்தலில் இந்தியா கூட்டணியுடைய ஆதரவு இவங்களுக்கு வேணாமா? இன்னைக்கு மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய முகத்துக்காகத்தான் இந்த கூட்டணி எல்லாமே. மற்ற தலைவர்கள் ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. எல்லாத்தையும் மிஸ் பண்ணா ஒரு வகையில அது மறுபடியும் பாஜகவுக்கு சப்போர்ட்டா இவங்க செயல்படுற மாதிரி தான் அப்படின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க அறிவாலய தரப்பினருங்க. ஆனா இதை பெருசா எடுத்துக்காம காங்கிரஸ் கட்சியினர் தாவேகா ரூட் அப்படின்னு சத்தியமூர்த்தி பவன் அந்த பக்கம் பக்காவா போக ஆரம்பிச்சிட்டாங்க. நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி அவர்கள் மட்டும் தேர்தலுக்கு பிறகு இப்படி கூட்டணிகள் மாறுவது அப்படிங்கிறது இயல்பான ஒன்று தான், தடித்த வார்த்தைகளை பயன்படுத்திக்க வேணாம் அப்படின்னு ஒரு ஒரு மென்மையான அந்த உறவு, அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுத்திருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு, சண்டை போட்டுக்க வேணாம் அப்படின்னு எம்பி திரு கார்த்திக் சிதம்பரம் அவருமே இப்படியான கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்காரு. பரபரப்பா இருக்குங்க, என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். திரு தமிழ்நாடு ஆளுநர் திரு அர்லேக்கர் பொறுப்பு, அவர்கிட்டையும் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருக்காங்க தாவேகா சைடில்.
திரு விஜய் அவரும் அந்த கடிதத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் ஆளுநர் பொறுத்த வரைக்கும் சட்டப்படி என்ன இதோ அதை நாங்கள் செய்வோம் அப்படின்னு மே 6ஆம் தேதி மதிய நேரத்தில் அவரும் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் 5 ஆதரவு கொடுக்குறாங்க, 5 எம்எல்ஏக்கள்னா இன்னும் 6 எம்எல்ஏக்கள் வேணும். ஸோ விசிக சைட்லேயும் முயற்சிகள் ஓடிக்கொண்டிருக்கு. அங்கிருந்து திரு தொல் திருமாவளவன் விசிகாவுடைய தலைவர் எம்பி அவர் என்ன சொன்னாருன்னா, கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது நாங்கள் வரவேற்கிறோம். அந்த நிலைக்கு தாவேக்கு அப்படி சொல்கிறதெல்லாம் சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். ஆனால் நாங்கள் அதுக்காக அவங்க பக்கம் கூட்டணி கொடுக்குறோம் அப்படின்லாம், கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்லாம் எந்த முடிவும் எடுக்கலை. நாங்கள் எங்களுடைய முடிவையே சொல்லலையே. அப்படி போகிறதா இருந்திருந்தா தேர்தலுக்கு முன்னாடியே கூட்டணி ஆச்சுன்னா அவங்க சொல்லியிருந்தாங்களே, அப்போ கூட நாங்கள் வந்து அந்த கூட்டணி போகலையே. ஸோ புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு அவர் சுருக்கமாக முடிச்சிருக்காரு. இதில் ஏற்கனவே தாவேக்காவுடைய முன்னணி சக்தி திரு ஆதவ அர்ஜுனா துணை முதலமைச்சர் பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்களா விசிகாவுக்கு அப்படின்லாம் அப்போ கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த டைமில் கூட தலைவர் திரு தொல் திருமாவளவன், ஏன் துணை முதலமைச்சர்னே சொல்கிறீங்க, யாராவது பட்டியல் சமூகத்தினருக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்களா அப்படின்லாம் பேசியிருந்தார். அது ஒரு பெரிய விவாதம்லாம் இப்போ ஏற்பட்டது இல்லையா. இப்போ அந்த பாயிண்ட்டே எடுத்துகிட்டு வேறு வகையில் துணை முதலமைச்சர் பொறுப்பு விசிகாவுக்கு கிடைக்குமா அப்படின்னு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள் இந்த மெசேஜை டிவிகே சைட்லையும் தட்டி விட்டுருக்காங்க. மேபி ஒரு அமைச்சர் பொறுப்பு கொடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. துணை முதலமைச்சராக இருக்குமா அப்படின்னு தெரியல. ட்விஸ்ட் நிறைய இதுக்குள்ளார இருந்துட்டு இருக்குங்க. இதற்கிடையில அதிமுக சைட்லையும் சில நகர்வுகள் நடந்திருக்கு. காலையில் மே 6ஆம் தேதி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடத்துறதா இருந்தாங்க. ஆனால் திடீர்னு ரத்தாயிருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா அங்கிருந்தும் பல்வேறு எம்எல்ஏக்கள் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும், இல்லை வேணாம், இந்த நிபந்தனை விதிக்கணும் அப்படின்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. அதில் முக்கியமாக பார்த்தோம்னா முதலமைச்சர் பொறுப்பு முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு கொடுக்கணும் அப்படின்லாம் பேசியிருந்திருக்காங்க. ஆனால் டிவிக்கு இதுக்கெல்லாம் ஒப்புக்கொள்ளவில்லை. அப்புறம் திரு KA செங்கோட்டையன் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இங்கேருந்து சில தகவல்கள் கொடுக்க, அதை நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, அவர் தாவேகா கட்சி அப்படின்னு இங்கேருந்து கராராக பதிலடி கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அந்த எக்ஸ்ட்ரா ஆதரவுக்காக சில முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. மதியம் வரை நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை அதிமுக சைட்லையும் இருந்தது. ஆனால் காங்கிரஸ் இப்போ ஆதரவு கொடுத்ததால இங்கே கொஞ்சம் காட்சிகள் மாறிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கிரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு எடப்பாடி அவர்கள் டிவிகேக்கு. ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் இங்கே அதிக அளவில் ஆதரவு எம்எல்ஏக்களை உருவாக்க முன்னாள் அமைச்சரான திரு KA செங்கோட்டையன் அவர்கள் அந்த மகாராஷ்டிரா ஃபார்முலாவையும் கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறாங்க. அது சம்மந்தமாக விரிவாக அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த பரபரப்போடு நம்ம காணொலியை முடிச்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்க. நம்முடைய உங்கள் சகோதர தெலுங்கன் சேனலை எல்லா பக்கமும் பகிர்ந்துக்கோங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.